என்ன சார் நொன்றீங்க? அடிபட்டுருச்சு சார். எப்படி? இந்த ஷீகா தெரியுமா சார்? ஷீகா அதாவது இந்த இந்தியாவிலே பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த். அவரை நான் அப்படிதான் செல்லமா கூப்பிடுவேன். சொல்லுங்க. அவரு பந்த வேகமா வீசினாரு சார். பேட்ல படுறதுக்கு பதிலா கால்ல பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு. அவ்வளவு வேகமா வீசினாரு? என்ன சார், இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் போலர், பந்த வேகமா வீசக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் சார். உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க ஏன் சார் வண்டி நிறுத்துறீங்க? உங்களுக்கு ஏதாவது அவசரமா சார்? இறங்கியா. என்ன சார் தப்பு பண்ண? நான் யார் தெரியுமா? யாரு? சிவராமகிருஷ்ணன், இந்தியன் டீம் ஸ்பின்னர். கவாஸ்கர், ஸ்ரீகாந்த் எல்லாரோடையும் ஆடி இருக்கேன். உனக்கு கேரி சோபர்ஸ் யார் தெரியுமா? ஃபுட்பால் பிளேயர் தானே? இறங்கியா. கபாடி பத்தி பேசியிருக்கலாம். தேங்க்ஸ் சார். கிரிக்கெட் காதுல பூ சுத்துறியா? கீழே இறங்கியா. அதுதான்பா. யோ ஹரியாரு இறங்கியா. போயா. இறங்குறையா. இறங்க போறியா இல்லையா? இறங்க. என்ன மிரட்டுற? இறங்குறையா. மிஸ்டர், will you please get out? Yes, I can walk. என்னை விட 3 வருஷம் ஜூனியர் அனுமந்த் ஐயா, அவனுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஏன் சார் உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல? ஏசி தமிழ்நாடுன்னு சிபாரிசே பண்ண மாட்டேன்றாரு. அவரு மாத்திரம் மனசு வச்சாரு, கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் தான். அதை விடுங்க இல்லப்பா சார். லக்கு விடுது. சப் இன்ஸ்பெக்டர் ಎಲ್ಲಪ್ಪ ಇಲ್ಲಿ ಬಾರಪ್ಪ. ನನ್ನ ಮಗನೇ ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೀನಿ. ಹೋಟೆಲ್ ಮೋಟಲ್ ಅಲ್ಲಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಎಲ್ಲಪ್ಪ ಇದ್ದಾರೆ. ಹಲೋ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಎಲ್ಲಪ್ಪವಾ? ಹೌದು. ನಿನಗೆ ಫೋನ್. போனா எந்த மடை நிறுத்தின இங்க இருக்கான்னு ஒரு 5 நிமிஷம் டீ குடி விடுமாடா நானுங்களே. ஹலோ, யாரு மாத்தாடுதோ? உன் மாமனாரு. அவர்தான் செத்துட்டாரா? யோ புண்ணாக்கு, நான் ஏசி பேசுறேன்யா. மார்னிங் சார். சார் சரி சரி, சல்யூட் அடிச்சதெல்லாம் போதும். டியூட்டி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? டீ சாப்பிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கியா? நோ சார், போட்டேன் சார். சார் ஏயா வயர்லெஸ்ல ஒண்ணு எங்கெல்லாம் தேடுறது? ஸ்டேஷன்ல இருக்கிறதே இல்லையா நீ? உனக்கு என்ன ப்ரோக்ராம் இப்போ? சார் இப்பதான் சார் மார்க்கெட் போயிருந்தேன் சார். எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சிபிஐ ஆபீசர் அனுப்புறேன். ரொம்ப முக்கியமான கேஸ் விஷயமா அவர் வந்திருக்காரு. அவர் அர்ஜென்ட்டா எங்க போறாரோ அங்க கொண்டு போய் நம்ம வண்டியில இறக்கி விட்டுரு. என்ன? சரி சார். சார் அவர் பேர்? சார் அவர் பேர் ராஜா. சிவப்பு தொப்பி, நீல கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. போயிடுவியா? எஸ் சார். ஓகேயா? ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். பையா போன. ஓகே சார். ப்ரமோஷனுக்கு வழி இல்ல, எவனையோ டிராப் பண்ணலாமா, சிகரெட் புடிச்சா திட்டுறான். அப்படின்னா வாயா சிபிஐ. சார் சார் உங்க சிபாரிசுல எனக்கு ப்ரமோஷன்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார்? ஏன் இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல? சார் இந்த கோலா ரொம்ப அழுத்து போச்சு சார். வேலையும் ஜாஸ்தி சார். ஆஹா. அது கூட பரவாயில்ல சார். ஏசி நல்லவர் தான் சார். அவர் சம்சாரம் தான் படா பெஜார் சார். ஏன்? நான் தான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி வரணும் சார். ஓஹோ. மாவு மில்லுக்கு போய் நான் தான் மாவு அரைச்சின்னு வரணும் சார். அது கூட பரவாயில்ல சார். அவர் பசங்களுக்கு முடி வெட்ட நான் தான் சலூனுக்கு கூட்டிட்டு போனேன் சார். ஐயையோ. என்னால முடியல சார். மிஸ்டர் ஏலக்கா. சார் ஏலப்பா. ஓ சாரி மிஸ்டர் ஏலப்பா. நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். அது வெற்றிகரமா முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு சார் நீங்க போற வேலை கண்டிப்பா வெற்றி தான் சார். சார் இது பாருங்க, ஜெயநகர் முதல் தெரு. போங்க சீக்கிரம் போங்க சார். என்ன இவ்வளவு சோவா போற? ஸ்டாப் 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 சார். ஜெயநகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான். சார் ஏலப்பா நீங்க போலாம், எனக்கு வண்டி வேணாம். சார் நீங்க திரும்பி போறதுக்கு? பெங்களூர் வந்தா நான் தான் கிங். உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லுங்க எனக்காக போன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் ப்ரமோஷன் தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். சரி சார். வா விஜி. ஹாய் விஜி. விஜி கெட் அவுட். நீ மெதுவா பேசிட்டு வாமா, நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். Hello? Sorry, wrong number. Come, Vijay. Sit. Oi, out. ஓயா, எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆரத்தி எடுத்து வர வைப்பேன்னு நினைச்சீங்களா? ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல, இருந்தாலும் நான் மனுஷன் தான்.
Thank you for your information. வெல்கம். முதல்ல வெளிய போங்க. விஜி, நான் சொல்றது கேளு. ஒண்ணு கேட்க முடியாது. இந்த பாரு Please get out. விஜி, No. நான் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்க Out. வரேன். பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். பாவத்தை மன்னிக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. அவுட். இந்த பாரு, I'm very sorry விஜி. இந்த பாரு விஜி, விஜி, நான் தப்பு செஞ்சிருக்கேன், நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா அதுதான் வாழ்க்கை அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் விஜி. நாய் வால நிமித்த முடியாது. வாழையை நறுக்கிட்ட விஜி. நாய்ங்களா? விஜி, 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 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு விஜி. நான் நல்லவனை வாழ்ந்து காட்டுறேன். நான் தப்பு செஞ்சதுக்கு சட்டம் என்ன தண்டிச்சிருச்சே. விஜி, விஜி, இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆனா உன்னை பார்க்க மட்டும் வர வேண்டாம்னு சொல்லாத விஜி. ப்ளீஸ் விஜி. விஜி, விஜி, தப்பு செஞ்சவன் திரும்பி வாழ முடியாதா இல்ல வாழதான் கூடாதா? இந்த வால்மீகி இருக்காரே, அவரு முதல்ல தப்பு செஞ்சாரு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பெரிய காவியமே எழுதினாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கூட. முடிச்சாச்சா? இப்ப நீ வெளிய போறியா இல்ல நான் போகட்டுமா? இந்த மாதிரி ராஜா, தண்ணி வேணுமா? இருங்க. இந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிடும்பா. இந்த என்ன கண்ண தூசி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க காட்டு. என்னது விடு. Ben, பக்கத்து வீட்டுது. இல்ல. 1 minute. விஜய், I love you. அம்மனி அம்மை. அப்பா புடிச்சாச்சு. யாரு? சிபிஐ ஆபீசர்ல இல்லையே, சிபிஐ ஆபீசர்னு யாரும் இல்ல. இப்பதானே வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு. ஆமாங்க, நான் தாங்க கொண்டு வந்து விட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உள்ளதானே போனாரு, பெரிய சிபிஐ ஆபீசருங்க. பண்ணாரு நீல பேண்ட், நீல சட்டை, சோப்பு தொப்பி. சொல்றாரு சார், என் பேரு அட்ரஸ் மத்த விவரம் கொடுக்க மறந்துட்டேன் சார். இந்த கார்டுல எல்லாம் விவரமா எழுதியிருக்கேன் சார், கொஞ்சம் பார்த்து டிரான்ஸ்பர் சார். சார்ட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். நான் வரட்டா சார்? சரி சார், வரேன் சார். நீங்க தானே சிபிஐ ஆபீசர்? சிபிஐ? எஸ். போராடுவோம் 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 ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் போராடுவோம் போராடுவோம். ஜானி, இது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்றியே, எங்க குழந்தை குட்டி எல்லாம் என்னையா ஆவறது? எங்க குழந்தை குட்டி எல்லாம் இல்லையா 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 ஐயா 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 அடிக்க ஐயா ஐயா. ஜானி, come here. As a general manager, உன்னை நான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். நம்பா, இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் நடந்துங்கிறது உனக்கே நல்லதா படுதா? இல்ல, வேலைக்கு போய முடியாதுப்பா. வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி வேலை செய்யறதுக்கும் உரிமை இருக்குது இல்ல? ஆமா. நீ வேலைக்கு போய முடியாது சார். ஏன்பா இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தா வீட்டுல அடுப்பெரியறது எப்படிப்பா? ஜானி குரூப் எதுக்கும் போது நாம என்ன பண்றது? என்ன நீ வேலைக்கு போக முடியாதா? நீதான் போய. வாடா. முன்னால வருவ,
நீ முன்னால வருவ, வந்தா என்னடா பண்ணுவ? பின்னாடி போயிடுவேன். போலீஸ் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல சார். என்ன சார் எல்லாரும் ஓடுறீங்க? நாங்களும் போராட்டம் நடத்த போறோம். என்னது போலீஸ்காரங்க யூனியன்ல ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஸ்ட்ரைக்கா? நாம நினைச்ச மாதிரியே ஜெனரல் மேனேஜர் ராஜினாமா பண்ணிடுவாரு. வெரி குட். நான் பர்சனல் மேனேஜர் ஆயிடணும். நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும். உங்களுக்கு உங்க பதவி உயர்வு தான் முக்கியமா இருக்கு. அப்பதானே சார் இன்னும் சுலபமா உங்களுக்காக ஒத்துழைக்க முடியும். நாங்க இருக்கிற அந்த கம்பெனினாலும் உழைக்கிறது உங்க கம்பெனிக்கு தானே சார். அதுவும் இல்லாம அந்த கம்பெனியை வளர விடாம தடுத்தா தானே நம்ம கம்பெனி வளரும். அதுக்கு பதவி நம்ம கைக்கு வந்தாதானுங்களே நல்லது. சார், என் மச்சான் ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான். உங்க அசோக் லேலண்ட் கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். அங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் காலி இருக்குது, ஜெனரல் மேனேஜர் போஸ்ட். உன் மச்சான் அதுக்கு பொருத்தமா இருப்பானா? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? இல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். நான் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட ராஜினாமா பண்ணிட்டேன். ஏன் சார்? ஆமாப்பா, உள்ளுக்குள்ள ஒரு ரவுடி கும்பலே இருக்குது. தினம் ஒரு ஆர்ப்பாட்டம், வாரம் ஒரு கலாட்டா, மாசம் ஒரு ஸ்ட்ரைக். உள்ளுக்குள்ள நிம்மதியாவே வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதான் ராஜினாமா பண்ணிட்டேன். நீதான் உன் மச்சானுக்கு வேலை தேடிட்டு இருக்கே, கண்டிப்பா வேலை கிடைக்கும். எனக்கும் ஒரு வேலை பாரு.